சோத்திரம். பயப்படாதவா பாஸ்ட் பாஸ்ட் சோத்திரம். இயேசு ஜெயித்தவர் அது சொல்றதுலாமா சொல்லுங்க. இயேசு ஜெயித்தவர் 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 சொல்லுங்க. என்ன காலையில் என்ன சாப்பிட்டு வந்தீங்க? சாப்பிடாம பாட்டு பாடுறீங்களே, நல்லா சொல்லுங்க பார்ப்போம். இயேசு ஜெயித்தவர்
treasures of heaven நீங்களும் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும் if you're faithful to Jesus. நீங்கள் இயேசுவுக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்றால். So what is it like to go to heaven? பரலோகத்திற்கு போவது அது எப்படி இருக்கும்? Because none of us want to die until it's only God's right time for us to die. நாம் ஒருவரும் இப்பொழுதே மரித்துவிட வேண்டும் என்று நாம் விரும்புவதில்லை. நமக்கு ஏற்ற நேரம் வரும்போது தேவனுடைய திட்டத்தின்படியாக நாம் மரிக்கிறோம். But when your body dies, your spirit will come out of your body. நாம் மரிக்கும் போது நம்முடைய சரீரம் மரிக்கிறது, நம்முடைய சரீரத்திலிருந்து ஆவி வெளியே வருகிறது. And if you belong to Jesus Christ, He will send His angels to escort you into paradise. நீங்கள் கிறிஸ்துவில் உள்ளவர்களாய் இருந்து மரித்தால் உங்களுடைய ஆவியை பாதுகாப்பாக பரதேசத்திற்கு கொண்டு போவதற்காக தேவதூதர்கள் வருகிறார்கள். So I'm going to look at what it's like when we have to leave this earth, and as a believer, as a child of God, what is it like to enter paradise? இன்றைய தினத்திலே நாம் பார்க்கலாம், நாம் ஒரு விசுவாசியாக கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழ்ந்தவர்களாக இருந்து நாம் மரித்து பரதீசுக்கு போகும்போது அது எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். And we're going to look at Revelation chapter 4, the whole chapter, verses 1 to 11. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக 1 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் நாம் பார்க்க போகிறோம். The Apostle John is one of my favorite servants of God. அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய ஊழியக்காரரை நாம் மிகவும் நேசிக்கிற ஒருவர். He had a special friendship, a special love for Jesus, and Jesus had a special love for him. இவர் இயேசுவோடு கூட ஒரு சிறந்த அன்புடையவராக இருந்தார். இயேசுவும் அவரோடு விசேஷித்த அன்பை காட்டினார். And Jesus Christ entrusted him with this incredible book of Revelation. இயேசு கிறிஸ்து அவரை நம்பி இந்த வெளிப்படுத்தின புத்தகத்தை எழுதும்படியாக ஒப்படைத்தார். Jesus reveals his glory and power to the Apostle John. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு இயேசு தம்முடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்தினார். John hears the voice of Jesus, and it's so powerful. யோவான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். அது மிகவும் மகத்துவம் வல்லமை உள்ளதாக இருந்தது. And he sees the glory of Jesus. அவர் இயேசுவினுடைய மகிமையை பார்த்தார். That Jesus' face is shining like the sun. அவருடைய இயேசுவினுடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்துக் கொண்டிருந்தது. His hair of his head is white like wool, as white as snow. அவருடைய முடியானது தலைமுடியானது பஞ்சை போல வெண்மையாக இருந்தது. And the eyes of Jesus are like blazing fire. இயேசுவினுடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. One day we will all have to look into the eyes of Jesus. இந்த இயேசுவின் கண்களை ஒரு நாள் நாம் அனைவரும் நம்முடைய கண்களோடு நாம் பார்க்க போகிறோம். And we will have to gaze upon his eyes, which are so powerful. அவருடைய கண்கள் மிகவும் வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது. அதை நாம் நம்முடைய கண்களால் பார்க்கும்போது நாம் அதிசயத்தால் நிரம்ப போகிறோம். His feet are like bronze glowing in a furnace. அவருடைய கால்கள் வெண்கலத்தை போல பிரகாசிக்கிற வெண்கலத்தை போல இருந்தது. And the voice of Jesus is like rushing waters. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. And in his right hand Jesus holds the 7 stars. அவர் தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். And these stars symbolize the angels that are over the churches. இந்த நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது என்றால் திருச்சபைக்காக கர்த்தர் நியமித்திருந்த தூதர்களை குறிக்கிறது. And Jesus Christ will have a special angel over this church. இந்த திருச்சபைக்காகவும் கர்த்தர் ஒரு விசேஷித்த தேவதூதரை நியமித்திருக்கிறார். But coming out of the mouth of Jesus is a double-edged sword. இயேசுவுடைய வாயிலிருந்து இருபுறமும் கருவுள்ள பட்டயம் புறப்பட்டது. Which speaks of the power of Jesus' words. அது இயேசுவின் வார்த்தையின் வல்லமையை குறிக்கிறது. Now John was a close friend of Jesus, but when he saw this powerful manifestation of Christ, he fell at Jesus' feet like a dead man. யோவான் அப்போஸ்தலர் இயேசுவுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாக இருந்தார். உலகத்தில் இருக்கும்போது மார்பிலே சாய்ந்து ஒரு நண்பனாக தோழனாக இருந்தார். ஆனால் இயேசுவை இவ்வளவு மகிமையாக பார்க்கும்போது அவர் செத்தவரை போல இயேசுவின் பாதத்தில் விழுந்தார்.
That's what it will be like when we have to come before the glory of Jesus. We'll have no strength. We'll just fall at his feet like we're dead. இதே போலத்தான் நாமும் இயேசுவினுடைய மகிமை எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் உண்மையாகவே உணர்ந்து கொள்ள தொடங்கும் போது நம்மளால் நிற்க முடியாது. நாம் அப்படியே சில சமயம் கீழே விழுந்து விடுகிறோம். So great and mighty and powerful is the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகத்துவமானவர், பெரியவர், வல்லமை உள்ளவர். But Jesus placed his right hand upon John and gave him strength. ஆனால் இயேசு தம்முடைய வலது கரத்தை நீட்டி யோவானுக்கு பலனை கொடுத்து எழும்பச் செய்கிறார். Those who belong to Jesus, those who are the friends of Jesus, Jesus' loving hand will come upon them. நீங்கள் யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறீர்களோ, யாரெல்லாம் இயேசுவை உங்களுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, உங்களை எல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் தொட்டு பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். And Jesus said to John, do not be afraid. இயேசு யோவானிடத்தில் சொன்னார், பயப்படாதே. I am the first and the last. நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். I was dead, but I am the living one. நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். And I hold the keys of death and hell in my hands, says the Lord Jesus. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல்களை என்னுடைய கரங்களில் ஏந்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். And then Jesus tells John to write in a book the amazing revelations that Jesus is going to give to him. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் அவர் கண்ட இந்த தரிசனங்களை குறித்தும் எழுதும்படியாக யோவானிடத்தில் இயேசு ஒப்படைக்கிறார். And Jesus gives special messages to the churches. இயேசு கிறிஸ்து சபைகளுக்கு விசேஷித்த செய்தியை கொடுக்கிறார். If there was sin in the church, Jesus would rebuke the church. அந்த திருச்சபையிலே ஏதேனும் பாவங்களை அவர் காணும்போது அதை கண்டித்து உணர்த்துகிறார். He would encourage them if they were suffering for being a Christian. அவர்கள் கிறிஸ்துவுக்காக உபத்திரவத்தில் செல்கிற திருச்சபையாக இருந்தார்கள் என்றால் அவர்களை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துகிறார். And to every church he would offer a special reward, ஒவ்வொரு திருச்சபைக்கும் அவர் ஒரு சிறப்பான பிரதிபலனை கூறுகிறார். which are the treasures of heaven that Jesus wants us to have. நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது நமக்கு அங்கே அநேக சொத்துக்களையும் பொக்கிஷங்களையும் விலையுயர்ந்த காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Some people might ask God for forgiveness before they die, and they might just make it into heaven, but they won't have the greater treasures of heaven. சில பேர் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை அறியாமல் இருந்து தங்களுடைய மரணத்தின் நேரத்தில் கடைசியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு உடனடியாக மரித்து விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியும், ஆனால் அவர்களுக்கு அந்த பரலோகத்தில் எதுவுமே இருக்காது. To have the greater treasures of heaven, we have to be faithful to following Jesus day by day. நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது நமக்கு அங்கே அநேக பொக்கிஷங்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை உண்மையாக பின்பற்ற வேண்டும். And this is why I always seek to encourage and teach people how to be the close friend of Jesus. எனவேதான் நான் சந்திக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்கள் எவ்விதமாக இயேசுவுக்கு ஒரு சிறந்த நண்பனாக மாற முடியும் என்று போதிக்கிறேன். You have to know Jesus as your best friend. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களுடைய சிறந்த நண்பராக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். You have to know that Jesus is with you. இயேசு கிறிஸ்து என்றென்றும் உங்களோடு கூடவே இருக்கிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். His presence is in your heart. அவருடைய பிரசன்னம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. And Jesus has promised to never leave you, never forsake you. இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. So every day I am seeking to walk with Jesus, ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவோடு கூட நடப்பதை தெரிந்து கொள்கிறேன். knowing that His presence is with me. என்னுடைய கர்த்தருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருப்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். I walk in Jesus' love. இயேசுவினுடைய அன்பில் நான் நடக்கிறேன். And I want Jesus to fill me more and more. இயேசு கிறிஸ்து என்னை ஒவ்வொரு நாளும் அதிகம்
அதிகமாக நிரப்பும்படியாக வாஞ்சிக்கிறேன். And I want Jesus' light to shine through me. இயேசுவினுடைய பிரகாசமான வெளிச்சம் என் மூலமாக இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். I want to help other people to be the closer friend of God. நான் காண்கின்ற மற்ற ஜனங்களையும் இயேசுவுக்கு சிறந்த நண்பர்களாக மாறும்படியாக நான் உதவி செய்கிறேன். So that we will all rejoice forever and forever in the kingdom of heaven. இதன் மூலமாக நாம் அனைவரும் இந்த உலகத்தில் சிறிது நாள் பார்த்ததோடு முடிந்து விடாமல் என்றென்றும் சதா காலமாக பரலோகத்தில் நாம் ஒன்றாக தேவனோடு கூட அன்போடு நாம் வாழலாம். Jesus wants heaven to be full. இயேசு கிறிஸ்து பரலோகம் நிரம்பி இருப்பதை விரும்புகிறார். He doesn't want his kingdom to be empty. இயேசுவினுடைய அரசாட்சியாகிய பரலோகம் வெறுமையாக காலியாக இருப்பதை அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. Jesus wants millions and billions of people in his kingdom. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆயிரம் கோடிக்கணக்கான மக்கள் பரலோகத்திலே நிரம்பி இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். And I always think that if Jesus wants heaven to be full, he has to save India. நான் எப்பொழுதும் நினைப்பேன், பரலோகம் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்தியா முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பேன். Because India has the largest population in the world. ஏனெனில் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை இருக்கிற நாடு எது? இந்தியா. So we have to believe God for Jesus to walk again throughout India, saving the lost souls. எனவே நாம் இயேசுவை பார்த்து நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, நீ மீண்டுமாக இந்தியா முழுவதும் உள்ள கிராமங்களில் சென்று அங்குள்ள மக்களை விடுதலையாக்குங்க என்று நாம் ஜெபிக்க வேண்டும். That the churches will be full and overflowing with people. இந்தியாவில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் நிரம்பி வழிய வேண்டும். And there will be a church in every village in India. இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் திருச்சபைகள் இருக்க வேண்டும். I heard that there's still so many villages that don't have a church. சில கிராமங்களிலே திருச்சபைகள் இல்லை என்பதை நான் கேள்விப்பட்டேன். That means we still have a lot of work to do. அதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது. And Jesus said that his church has to be a house of prayer. இயேசு சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொன்னார். And when Jesus walked this earth and saw the large crowds of people, இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக சுற்றி திரிந்த போது அவர் திரளான ஜனங்களை கண்டபோது he said to his disciples, the harvest is large but the workers are few. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொன்னார். Pray to the Lord of the harvest for more workers. அறுப்புக்கு எஜமானனாகிய ஆண்டவரிடத்தில் தம்முடைய அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். Now Jesus Christ is the Lord of the harvest. He's going to bring in the harvest of salvation of lost souls. இயேசு கிறிஸ்து தான் அறுவடையின் ஆண்டவராக இருக்கிறார். அவரே இழந்து போன ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவராக இருக்கிறார். But Jesus works in partnership with his church. ஆனால் அவர் தனியாக வேலை செய்வதில்லை, தம்முடைய திருச்சபையோடு கூட சேர்ந்து இணைந்து அந்த ஊழியத்தை செய்கிறார். Jesus likens it to a human body. இயேசு கிறிஸ்து மனித உருவத்தை இப்பொழுது அவர் பெற்றிருக்கவில்லை. Where Jesus is the head of the church, but we are his body here on earth. இயேசு கிறிஸ்து திருச்சபையின் தலைவராக இருக்கிறார். நாம் திருச்சபையின் சரீரமாக இந்த பூமியிலே இருக்கிறோம். We are to be the servants of Jesus so that Jesus works through us. நாம் இயேசுவினுடைய உடல் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நம் மூலமாக இயேசு ஊழியம் செய்கிறார். So we are to ask Jesus for more workers to go throughout India. எனவே நாம் இயேசுவிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்கு இன்னும் அநேக ஊழியக்காரர்களை இந்தியாவில் அனுப்பும் என்று. And Jesus will answer our prayers by raising up powerful servants of God. நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளித்து வல்லமையுள்ள ஊழியக்காரர்களை எழுப்புவார். He will put the power of the Holy Spirit upon people. கர்த்தர் ஜனங்கள் மீது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பொழிந்தருளுவார். He will raise up his true prophets. அவர் தம்முடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை எழுப்புவார். He will raise up evangelists who can preach the gospel with power and anointing. நற்செய்தியை வல்லமையோடும் அபிஷேகத்தோடு பிரசங்கிக்கிற சுவிசேஷ பணியாளர்களை எழுப்புவார். He will raise up pastors and teachers of his word. அவருடைய வார்த்தையை போதிக்கிற போதகர்களையும் மேய்ப்பர்களையும் எழுப்புவார். So that the church will grow and be strong. இதன் மூலமாக திருச்சபையானது வளர்ந்து பலமுள்ளதாக இருக்கும். That every Christian will be the true Christian
and the strong Christian. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உண்மையான வல்லமையான கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள். And the Church of India will be a powerful church. இந்தியாவில் உள்ள திருச்சபை வல்லமையான திருச்சபையாக மாறும். But this comes out of us working in obedience and in partnership with Jesus. இப்படிப்பட்ட காரியங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்றால் நாம் அனைவரும் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உடன் வேலையாட்களாக அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும் போதுதான். This is why your prayers are so important. எனவேதான் உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபமும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. Sometimes you might think, oh, my prayers are so small. What are my prayers doing in heaven? சில வேளைகளில் நீங்கள் நினைக்கக்கூடும், நான் எவ்வளவு எளிமையான ஒரு மனுஷன், என்னுடைய ஜெபத்தினால என்ன நடக்க போகிறது, என்னுடைய ஜெபத்தினால பரலோகத்தில் என்ன பெரிதாக நடந்துவிட போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். But God does collect the prayers of His people in heaven. ஆனால் உண்மையாகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களின் எல்லா ஜெபங்களையும் பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறார். And sometimes He stores up the prayers in heaven until He answers at the right time. அவர் சில வேளைகளிலே எல்லா ஜெபங்களையும் பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறார். அந்த ஜெபங்களுக்கு அவர் தம்முடைய ஏற்ற நேரத்திலே பதிலை கொடுக்கிறார். In the Old Testament, when the nation of Israel were slaves in Egypt, பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். and they were crying out to God to save them. அவர்கள் தேவனை நோக்கி தங்களை ரட்சிக்கும்படியாக முறையிட்டார்கள். They actually suffered for a long time. அவர்கள் உண்மையிலேயே அதிக ஆண்டுகள் அங்கு உபத்திரவப்பட்டார்கள். And maybe they thought, when is God going to answer our prayers? அவர்கள் மனதிலே நினைத்திருப்பார்கள், எப்போதான் நம்ம விடுதலையாக போகிறோமோ, எப்போதான் ஆண்டவர் நம்மளை விடுதலையாக போறாரோ என்று நினைத்திருப்பார்கள். But it was God who raised up the prophet Moses at the right time. ஆனால் தேவன் தம்முடைய ஏற்ற நேரத்திலே தம்முடைய தீர்க்கதரிசியாகிய மோசேயை அவர்களுக்காக எழுப்பினார். And God brought salvation and deliverance to Israel at the right time. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஏற்ற நேரத்திலே விடுதலையும் ரட்சிப்பையும் கொண்டு வந்தார். We need what God did in Egypt for His people. We need God to do for the church in India. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தாரோ அதே விதமான ஒரு விடுதலையை இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்கும் கர்த்தர் செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம். God raise up the anointed servants of God who can shake this nation with the power of Jesus Christ. இந்த இந்திய தேசத்தை கர்த்தருடைய வல்லமையினாலே அசைக்கிற ஊழியக்காரரை கர்த்தர் எழுப்பும்படியாக நாம் ஜெபிப்போம். And we have to believe for God's best, His power and His anointing upon our children. நம்முடைய பிள்ளைகளின் மீது தேவனுடைய சிறப்பான அபிஷேகம், ஞானம், வல்லமை இருக்கும்படியாக நாம் விசுவாசிக்க வேண்டும். While I've been in India, of course, I've only been able to talk with my wife and daughter just for a short time on my phone. இன்றைய தினம் காலையிலே நான் என்னுடைய மனைவியோடும் என்னுடைய மகளோடும் பேசினேன். But when I'm in New Zealand and when I put my daughter to bed every night, நான் நியூசிலாந்து தேசத்தில் இருக்கும்போது என்னுடைய மகளை ஒவ்வொரு நாளும் தூங்க செய்வதற்கு முன்பாக நான் என்ன செய்வேன் என்றால், I always say a special prayer for her. அவளுக்காக நான் தினமும் ஒரு விசேஷித்த ஜெபத்தை செய்வேன். I pray that my daughter will be a special child of God, filled with Jesus' Holy Spirit power. என்னுடைய மகள் ஒரு விசேஷித்தவளாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நிரப்பப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று ஜெபிப்பேன். And I've really prayed that every day of her life. அவளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும் நான் அதை உண்மையாக ஜெபிக்கிறேன். I encourage you to pray similar kinds of prayers for your children. இப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். That the mighty hand of God is upon their lives. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் நம்முடைய குழந்தைகள் மீது இருக்கும்படியாக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். That Jesus fills them with wisdom. அவர்களை கர்த்தர் ஞானத்தினால் நிரப்புகிறார். And God will lead them and guide them for His perfect plan for their lives. கர்த்தர் அவர்களை ஞானத்தினாலும் நிரப்பி பரிசுத்தாவின் வல்லமையினாலும் நிரப்பி அவருடைய திட்டத்தை செய்து முடிக்கிறவர்களாக வழி நடத்துவார். Sometimes we don't know everything about what God's plan may be, so we have to ask God. நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை. எனவே நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் உடைய சித்தம் என்ன என்று நாம் கேட்க வேண்டும். We can't make our own plans. We need
need to ask God, God, what is your best plan? நாமே நமக்கு நாமே சொந்தமாக திட்டங்களை வகுத்துக் கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர், என்ன சித்தம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். Sometimes parents want their children to go down a certain path. சில வேளைகளில் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு சில வழிகளில் வழிநடத்த விரும்புவார்கள். But have you asked God, is this God's best plan for my child? நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கான ஒரு திட்டத்தை, ஒரு முடிவை, தீர்மானத்தை எடுக்கும்போது தேவனிடத்தில் முதலாவது கேட்க வேண்டும், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் தானா என்று. So we have to seek God's will and pray for God's best. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். And that God can raise up powerful servants for His kingdom from this church, from your children. நாம் இப்படிப்பட்ட ஜெபத்தை உண்மையாக ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கும் போது இந்த திருச்சபையில் இருந்து இங்கு இருக்கிற உங்களுடைய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையான ஊழியக்காரர்களாக எழுப்புவார். And that your prayers are powerful. உங்களுடைய ஜெபங்கள் உண்மையிலே வல்லமையானவை. Even if you don't see the answer immediately. உடனடியாக உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றாலும் கூட Often we have to have faithfulness and perseverance in prayer and not give up. நம்முடைய ஜெபத்திலே நாம் உறுதியாக தரித்திருந்து விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் நமக்கு பதிலை கொடுப்பார். But at the right time you will see God's best purpose being fulfilled. ஏற்ற நேரத்திலே தேவனுடைய சிறந்த திட்டம் நிறைவேறுவதை நீங்கள் காண்பீர்கள். You know, at one point in time Jesus Christ was just a small boy. இயேசு கிறிஸ்து சிறு பையனாக இருந்தபோது நடந்ததை நாம் வாசிக்கிறோம். And he grew up from being a child in a very small village. அவர் ஒரு சிறிய கிராமத்திலே தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல மகனாக வளர்ந்தார். And I think there was a lack of faith in that village. அந்த கிராமத்திலே விசுவாச குறைபாடு இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். Because when Jesus Christ began his miracle ministry, he was actually rejected in his own village. ஏனெனில் இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்யும்போது தன்னுடைய கிராமத்தில் சென்றபோது அவருடைய சொந்த கிராமத்தினர்கள் அவரை புறக்கணித்து தள்ளிவிட்டார்கள். So I think, what kind of preacher was preaching in that village? அப்படி என்றால் நான் நினைக்கிறேன், இயேசுவை அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட போதகர் தான் அந்த கிராமத்திலே ஊழியம் செய்ய முடியும்? He didn't have very much revelation or understanding of God. அவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவும் ஞானமும் இல்லாமல் இருந்தது. Because Jesus Christ was in his church. ஏனெனில் இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபையில் வளர்ந்தவர். But he had no idea that this child was God's chosen savior. அந்த திருச்சபையில் இருந்த போதகர்களோ யாருமே இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குழந்தை என்பதை அறியாமல் இருந்தார்கள். We are told that when Jesus Christ went to Jerusalem as a 12-year-old boy, அவர் எருசலேம் நகரத்திற்கு 12 வயது சிறுவனாக இருக்கும்போது சென்றார். Jesus amazed all the religious leaders because he understood the word of God. அவர் 12 வயது சிறுவனாக இருந்து அவர் பேசிய பேச்சை பார்த்து அங்கிருந்த மத போதகர்கள் அனைவரும் ஆச்சரியத்தினால் நிரம்பினார்கள். ஏனெனில் அவர் தேவனுடைய வார்த்தையை பற்றி அவ்வளவு ஞானமுடையவராக இருந்தார். How did a 12-year-old boy get all this knowledge and wisdom? எப்படி ஒரு 12 வயது சிறுவனுக்கு இவ்வளவு வேத ஞானம் எங்கிருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டார்கள். And Jesus was asking questions because even as a young age he was serious to grow in understanding. இயேசு கிறிஸ்து அந்த மத போதகர்களிடத்திலே வேதத்தில் இருந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். ஏனெனில் அவர் எப்போதும் வேதத்தை பற்றி கற்றுக்கொள்வதிலே ஆர்வமுடையவராக இருந்தார். Actually, that was one of the main ways that Jesus would teach people, was actually by always asking them questions. இவ்விதமாகவே இயேசு கேள்விகளை கேட்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் வேதத்தை படிக்க வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். What kind of questions would Jesus Christ want to ask you? உங்களிடத்திலே இயேசு கேள்வி கேட்க விரும்பினால் என்ன கேள்விகளை கேட்பார்? And how would you answer Jesus when he asks you his questions? அவருடைய கேள்விகளை உங்களிடத்தில் கேட்கும்போது நீங்கள் எவ்விதமாக பதில் கொடுப்பீர்கள்? But Jesus was always speaking to people to impart spiritual wisdom into their lives. தேவன் எப்பொழுதும் மக்களோடு கூட பேசும்போது ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசினார். To draw people closer to God. அவர்களை தேவனோடு கூட நெருங்கி சேர செய்யும்படியாக. And to build his kingdom.
அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக Jesus Christ today is building his church. இயேசு கிறிஸ்து இன்று தம்முடைய திருச்சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார். And I'm so happy to come to this place here and see, oh, what a wonderful church Jesus has in this place. இந்த இடத்திலே உங்களோடு கூட இந்த சபையிலே நான் இது வந்ததை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராக இயேசுவே, உமக்கு இந்த இடத்திலே எவ்வளவு ஒரு நல்ல சபை இருக்கிறது என்று. And he's building his knowledge and his wisdom in your heart. அவர் உங்களுடைய இருதயத்திலே அவரை பற்றிய அறிவையும் ஞானத்தையும் கட்டிக் கொண்டிருக்கிறார். So let's trust Jesus that he will raise up powerful servants from this church. எனவே நாம் இந்த திருச்சபையிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் எழுப்புவார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Always offer your own self to be a powerful servant for Jesus. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு வல்லமையான ஊழியக்காரர்களாக மாறுபடியாக அர்ப்பணியுங்கள். And always keep being strong in prayer for your children. உங்களுடைய குழந்தைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். But the Apostle John was a powerful servant of God. அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய வல்லமையான ஊழியக்காரராக இருந்தார். And he received greater revelations of the kingdom of heaven because of his personal closeness to Jesus. அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தபடினாலே பரலோகத்தை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். The closer we get to Jesus, the more he will reveal himself to us. நாம் எவ்வளவு அதிக நெருக்கமாக தேவனோடு கூட நெருங்கி சேருகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் தம்முடைய மகிமை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் உங்களுக்கு வெளிப்படுத்த துவங்குவார். It is a lifelong journey, so it takes a whole lifetime growing closer to Jesus. இயேசுவோடு கூட நெருங்கி சேருவது என்பது அது ஒரு நிமிஷ வேலை அல்ல. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து படிப்படியாக நிலையாக உயர்ந்து இயேசுவோடு கூட நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு பயணமாகும். But how close to Jesus do you truly want to be? ஆனால் இது எதை அடிப்படையாக கொண்டதென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக எவ்வளவு நெருக்கமாக இயேசுவோடு கூட நட்புறவு வைக்க விரும்புகிறீர்களோ அதை பொறுத்துதான் அமைகிறது. The Bible is full of stories about people. பரிசுத்த வேதாகமம் முழுவதும் மக்களை குறித்த சம்பவங்களால் நிறைந்திருக்கிறது. And the people who wanted to be the close friends of God, to us, they are the great people of God in the Bible. பரிசுத்த வேதாகமத்திலே யாரெல்லாம் மிக சிறந்தவர்களாக வல்லமையுள்ளவர்களாக நாம் வாசிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் தேவனோடு கூட சிறந்த நட்புறவை வைத்திருந்தவர்கள். The Bible also warns us about the wicked and the ungodly people. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் அற்றவர்களையும் அக்கிரம செய்கைக்காரர்களையும் குறித்து நாம் வாசிக்கிறோம். So we find both kinds of people in the Bible. இப்படிப்பட்ட இரண்டு விதமான மக்களை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். The Bible talks about godly kings, but also about the wicked kings. வேதாகமத்திலே நாம் தேவனுக்கு பயந்த ராஜாக்களையும் வாசிக்கிறோம், தேவனுக்கு எதிர்த்து நின்ற ராஜாக்களையும் வாசிக்கிறோம். The Bible talks about those who turned to God and became the friends of God. தேவனோடு கூட தம்முடைய மனதை திருப்பி அவருக்கு நல்ல நண்பர்களாக மாறிய மனிதர்களை வாசிக்கிறோம். The Bible also talks about those who turned away from God and committed terrible sins. இயேசுவை விட்டு வழி விலகி பயங்கரமான பாவங்களை செய்த மக்களை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். Each of us has the choice how close we want to be to God. இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே நமக்கு தனிப்பட்ட தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நாம் இயேசுவுக்கு எவ்வளவு நெருக்கமான நண்பர்களாக மாறப் போகிறோம் என்று. I encourage you to always make the right choice to be the close friend of Jesus. நீங்கள் எப்பொழுதுமே சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இயேசுவுக்கு சிறந்த நண்பனாக இருப்பேன் என்று. Who can Jesus give his revelations to? இயேசு யாருக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார்? Jesus will give his greater revelations to his close friends. அவர் தன்னோடு கூட நெருங்கிய நண்பராக இருக்கிறவர்களுக்கு தான் தன்னை பற்றி வெளிப்படுத்துவார். And this is why the Apostle John received greater revelations of Jesus, because he was the close friend of Jesus. இதனால் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு
இயேசுவுக்கு நண்பனாக இருந்தபடியினால்தான் இயேசுவை பற்றிய மகிமையான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். And Jesus reveals many things about his kingdom to John. அவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி அநேக காரியங்களை தன்னுடைய அன்பான இருந்த சீஷன் வெளிப்படுத்தினார். He also gives warnings about the spiritual battle that we are in against the devil. நாம் பிசாசுக்கு விரோதமாக செய்ய வேண்டிய ஆவிக்குரிய யுத்தங்களை பற்றிய எச்சரிக்கைகளை வாசிக்கிறோம். He warns John about how the judgments of God will come upon this world. யோவானிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு எவ்விதமாக இருக்கும் என்று. There will be many plagues, many disasters, many hardships in this world. நியாய தீர்ப்பு நாளிலே அநேக கொள்ளை நோய்களும் அழிவுகளும் கடினமான காரியங்கள் ஏற்படும் என்று கூறினார். Jesus even reveals to John the servants of the devil that will seek to lead the world astray. மேலும் கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தினது என்னவென்றால், பிசாசினுடைய ஊழியக்காரர்களும் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை வழி தப்பி போகப்படும்படியாக அவர்களும் ஊழியம் செய்வார்கள். So that we will know that there is a terrible spiritual battle going on in this world. எனவே இந்த உலகத்திலே மிக பயங்கரமான ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. But Jesus Christ also shows that he will be victorious. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார், நாம் எப்பொழுதுமே வெற்றி பெறுகிறவர்கள். The devil's time is only short. பிசாசானவருடைய காலம் கொஞ்ச காலம்தான். But Jesus' kingdom is forever and forever and forever. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றும் 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 சதா காலமும் நித்தியமாக இருக்கக்கூடியது. Sometimes when we look at all the bad news and the bad things that are happening in this world, இந்த உலகத்திலே நடக்கிற தீமையான மோசமான காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். it looks like the devil is doing so much in the world. அதை பார்க்கும்போது பிசாசானவன் இந்த உலகத்திலே அதிகமாக கிரியை செய்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். But the devil only has a very short time, and that's why he's so angry. ஆனால் பிசாசுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, அதனால்தான் அவன் மிகுந்த மூர்க்கத்தோடு செயல்படுகிறான். But Jesus Christ wants to give us greater revelation of heaven. ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் பரலோகத்தை பற்றிய நல்ல வெளிப்பாடை பெற்றிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So that our hearts are filled with joy. இதனால் நம்முடைய இருதயங்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்படும். So that we are strong in God. நாம் தேவனுக்குள் பலமுள்ளவர்களாக ஸ்திரப்படுவோம். So that we overcome the world and overcome the devil. நாம் உலகத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம். And so that we store our treasures in heaven. விதமாக நாம் பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம். So that when the time comes when we have to die and leave this earth, we will have a great reward. நாம் ஏற்ற நேரத்திலே நமக்கு ஏற்ற நேரம் வரும்போது இந்த உலகத்திலிருந்து மரித்து பரலோகத்திற்கு செல்லும்போது நமக்கு அங்கே ஒரு சிறந்த இடம் நமக்காக காத்திருக்கும். So what is it like to go to heaven? பரலோகத்திற்கு போவது எப்படி இருக்கும்? Jesus Christ says to the Apostle John, "Come up here." அப்போஸ்தலனாகிய யோவானை பார்த்து இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இங்கே ஏறி வா. And John sees a door standing open in heaven. யோவான் பரலோகத்தின் வாசல்கள் திறந்திருக்கிறதை காண்கிறார். Jesus Christ is the gate into heaven. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு செல்லக்கூடிய வாசலாக இருக்கிறார். Jesus Christ is the stairway to heaven. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு ஏறி செல்லக்கூடிய படிக்கட்டாக இருக்கிறார். And Jesus Christ is the one who can open or close heaven to a person. ஒரு மனிதன் பரலோகத்துக்கு செல்வதற்கான வாசலை திறக்கவும் அடைக்கவும் வல்லமையுடையவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. And Jesus opens heaven and calls John to come in. இயேசு கிறிஸ்து பரலோகத்தை திறந்து யோவானை பார்த்து இங்கே ஏறி வா என்று கூப்பிடுகிறார். If you are faithful to Jesus, one day this will happen to you as well. நீங்களும் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பீர்கள் என்றால் உங்களையும் பார்த்து ஆண்டவர் இங்கே ஏறி வா என்று கூப்பிடுவார். When Jesus Christ calls you to come into heaven. இயேசு கிறிஸ்து உங்களை பரலோகத்திற்கு கூப்பிடும்போது, I'm looking forward to that day, but I want to complete my calling before that day. நான் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். நான் அதற்கு முன்பாக கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை செய்து முடிக்க விரும்புகிறேன். When Jesus calls us to ministry, we have to complete our ministry. நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை ஒப்படைத்திருக்கும் போது நாம் அதை செய்து முடித்திருக்க வேண்டும்.
so that when we stand before Jesus, Jesus will say, "Well done, good and faithful servant." நாம் நம்முடைய திட்டத்தை செய்து முடித்தால் தான் நாம் இயேசு முன்பாக நிற்கும்போது அவர் நம்மை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று. Come and share your master's happiness. வந்து எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று நம்மை பார்த்து சொல்லுவார். God is filled with happiness for every person who serves him. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அவர் சந்தோஷத்தினால் நிரப்பப் போகிறார். Heaven is filled with joy and celebration and praising God. பரலோகமானது சந்தோஷத்தினாலும் துதியினாலும் கர்த்தரை கொண்டாடுவதினாலும் நிறைந்திருக்கிறது. There is no crying, weeping, sorrow, pain in heaven. பரலோகத்துக்கு போனோம்னா அங்க யாருமே அழவே மாட்டாங்க. அழுதுனா அங்க என்னன்னே தெரியாது. அப்புறம் கதறி கதறி அழுறது, கூப்பாடு போடுறது, சண்டை போடுறது, அதெல்லாம் அங்க இருக்கவே இருக்காது. God wants us to enter into his eternal perfect happiness. தேவன் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நித்தியமான பரிபூரணத்திற்குள்ளாக நம்மை செல்லும்படியாக அழைக்கிறார். Now John hears a powerful voice speaking to him. யோவான் தன்னிடத்திலே பேசுகிற வல்லமை உள்ள ஒரு சத்தத்தை கேட்கிறார். He already said that the voice was like rushing waters and like a loud trumpet. இயேசுவுடைய சத்தம் ஏற்கனவே பெருவெள்ளத்து இரைச்சலை போலவும் எக்காள சத்தத்தை போலவும் இருந்தது என்று ஏற்கனவே சொன்னார். And John is caught up in the Spirit. யோவான் ஆவியினாலே மேலே ஏறி வரும்படியாக அழைக்கப்பட்டார். And he is given a revelation of the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை பற்றிய வெளிப்பாடு யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. The throne of God is incredible. தேவனுடைய சிங்காசனம் மகத்துவமும் பயங்கரமுமானது. I think the throne of God is so much, it could almost like take every person of India and fit them into the throne of God, no problem. அவருடைய சிங்காசனம் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் உட்கார்ந்து சேர் மாதிரி இருக்காரு. நம்ம எல்லாரும் யார் யார் பண்ண போறாங்க எல்லாரும் அந்த சிங்காசனத்துல நினைச்சலாம் உட்காரலாம். அவ்வளவு பெரிய சிங்காசனமா அது இருக்க God is omnipresent, and I think there are dimensions to God that we have never seen. தேவன் எங்கும் நிறைந்தவர், எங்கும் வியாபித்திருக்கிறவர். அவர் உண்மையிலேயே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். But the glory, the power, the majesty and amazing awesomeness of God upon the throne is what we will be coming before. நாம் தேவனுக்கு முன்பாக வரும்போது அவருடைய சிங்காசனம் வல்லமையினாலும் பயங்கரத்தினாலும் மகத்துவத்தினாலும் மாட்சிமையினாலும் நிறைந்ததாய் இருக்கும். அந்த சிங்காசனத்தில் நாம் தேவனோடு கூட அமரப் போகிறோம். John doesn't know how to describe the glory of God. It's too great for words, but he tries to describe what God is like. யோவான் பரலோகத்தையும் தேவனுடைய சிங்காசனத்தின் மகிமையும் பார்த்தபோது அதை வார்த்தைகளால் அவரால் விவரிக்க முடியவில்லை. ஆனாலும் அவரால் முடிந்த அளவிற்கு நமக்கு வார்த்தைகளை கொடுத்து விவரித்திருக்கிறார். And he speaks of all the most precious, beautiful rubies and jasper and diamonds and gold and all the amazing, beautiful things. யோவான் எழுதுகிறார், அங்கு இருக்கிற வைரம், வைடூரியம், சுகந்தி, படிக பச்சை, தெரியுமா, இந்திரநீலம், சந்திரகாந்தம், அப்படிப்பட்ட கற்களை குறித்தெல்லாம் அவர் பேசுகிறார். And he's just using these words to try to describe what God is like, but God is too great and too mighty and too awesome. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கர்த்தர் எவ்வளவு மகிமையுள்ளவராக இருக்கிறார் என்று நமக்கு விவரிக்க அவர் முற்படுகிறார். ஆனாலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாண்டி அவர் இதற்கும் மேலாக மகத்துவத்தை மாட்சிமை உடைய தேவனாக இருக்கிறார். And he talks about how a rainbow encircles the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி ஒரு வில் இருந்ததை பற்றி அவர் எழுதுகிறார். It is God who placed the rainbow here on earth in the days of Noah. நோவா அந்த வெள்ளம் ஏற்பட்ட போது இயேசு சொன்னார், கர்த்தர் சொன்னார், நான் என்னுடைய வில்லை மேகத்திலே வைக்கிறேன் என்று. Before Noah's flood there were no rainbows. அந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக வானவில் இல்லை. But after Noah's flood, God said that this rainbow will be a sign that God will not destroy the whole earth with water ever again. அந்த தண்ணீரினால் தேவன் பூமியை அழித்த பின்பு நோவாவிடத்தில் சொல்கிறார், என்னுடைய வில்லை மேகத்தில் வைக்கிறேன், இதை நான் பார்க்கும்போது நான் இனிமேல் இந்த பூமியை ஜலத்தினால் அழிப்பதில்லை என்று உடன்படிக்கை பண்ணுகிறார்.
that when God sees the rainbow, he will hold back or he will stop his judgments. இப்படிப்பட்ட வானவில்லை கர்த்தர் பார்க்கும்போது அவர் உடனடியாக தேவன் தம்முடைய கோபத்தை விட்டு மாறி தன்னுடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து நியாய தீர்ப்பை தள்ளி வைக்கிறவராக இருக்கிறார். So I hope that you realize that the rainbow is a very, very important sign from God. எனவே நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், வானவில் என்பது தேவன் நமக்காக வைத்திருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு அடையாளம். But the only perfect rainbow is in heaven. ஆனால் நல்ல பரிபூரணமான ஒரு வானவில் பரலோகத்தில் இருக்கிறது. A massive, glorious, mighty rainbow encircles the throne of God. இங்கே இருக்கிற வானவிலை நம்ம அதிசயமா பார்க்கிறோம். ஆனா இதை விட மகத்துவமும் மாட்சிமையும் பயங்கரமான ஒரு பெரிய வானவில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிறது. And this rainbow is also said to be shining and glorious like emeralds and jewels. அந்த வானவிலானது மிகவும் மாட்சிமையாக பிரகாசமாக அது விலையேற பெற்ற கற்களை போன்று பிரகாசிக்கிறதாக இருக்கிறது. Now surrounding God's throne there are also smaller thrones. இயேசுவினுடைய சிங்காசனத்தை சுற்றி இன்னும் சில சிறிய சிங்காசனங்களும் இருந்தன. Because God is going to entrust power and authority to different people. ஏனெனில் கர்த்தர் தன்னுடைய அரசாட்சியிலே ஆளுகையை இன்னும் அநேகருக்கு கொடுக்க போகிறார். God has different jobs for people to do in heaven, just as he has different jobs for us to do here on earth. இந்த உலகத்திலே நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு அநேக வேலைகளை கொடுத்திருக்கிறார். அதே போலவே பரலோகத்திற்கும் சென்றாலும் நமக்கு கர்த்தர் அநேக வேலைகளை கொடுக்க போகிறார். Who is God going to entrust with power and authority in heaven? பரலோகத்திற்கு போகும்போது யாருக்கெல்லாம் கர்த்தர் அரசாட்சியிலே ஆளுகை செய்வதற்கான பதவியை கொடுக்க போகிறார்? It's only those who are faithful and true to God here on earth. யாரெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசுவுக்கு பரிபூரண உண்மையுள்ளவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் இயேசுவோடு கூட அரசாட்சியிலும் பங்கு பெற்றுக் கொள்வார்கள். And the key to success is love. நாம் வெற்றி பெறுவதற்கான திறவுகோல் அன்பாக இருக்கிறது. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். And God is looking for the people who will love him with all their heart, soul, mind and strength. தேவன் தம்மை உண்மையாக முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற நேசிக்கிற ஜனங்களை அவர் வாஞ்சையோடு தேடிக்கொண்டே இருக்கிறார். This is what I always like to tell people, and I tell my church in New Zealand. இதைத்தான் நான் எல்லா ஜனங்களுக்கும் சொல்வதில் மிகுந்த ஆர்வமுடையவராக இருக்கிறேன். இதை நியூசிலாந்து தேசத்திலே என்னுடைய சபையிலும் நான் சொல்லுகிறேன். And I want you to always remember this. இதை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், மறந்து போய்விடக் கூடாது என்று நான் சொல்லுகிறேன். Love for Jesus is the key to heaven. ஆண்டவர் மீது நீங்கள் வைக்கும் அன்புதான் நீங்கள் பரலோகத்திற்கு செல்வதற்கான திறவுகோல். Love for Jesus is the key to the treasures of heaven. இயேசுவின் மீது நீங்கள் வைக்கும் அன்புதான் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வழியாகும். So let's be the people who most love Jesus. எனவே நாம் அனைவரும் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர்களாக நாம் இருப்போம். Let all your hearts be filled for love for Jesus Christ. உங்கள் அனைவருடைய இருதயம் இயேசுவை பற்றி அன்பினால் நிரம்பியதாக இருப்பதாக. And to grow in this love, it's wonderful to contemplate how much Jesus loves us. தேவனுடைய அன்பில் நாம் வளர்வதற்கு தேவன் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரிதானது என்பதை சிந்திப்பது நல்லதாக இருக்கிறது. And that comes out of contemplating the death of Jesus on the cross for our sins. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்ததை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது அவருடைய அன்பை குறித்து நாம் புரிந்து கொள்கிறோம். That the King of Heaven was willing to die for us, to save us. பரலோகத்திலே ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் நம்முடைய பாவங்களுக்காக பூமியில் வந்து மரிப்பதை தெரிந்து கொண்டார். Jesus is the most humble King. இயேசுதான் உண்மையிலேயே மிகவும் மனத்தாழ்மையுள்ள ஒரு ராஜா. Jesus is the most beautiful King. இயேசுதான் எல்லா ராஜாக்களிலும் மிகவும் அழகான ராஜா. Jesus is wonderful and beautiful and amazing. இயேசு அற்புதமானவர், அதிசயமானவர், மகத்துவம் உள்ளவர்.
And Jesus loves us so much that he was willing to wash our feet. இயேசு நம் மீது மிகுந்த அன்புடையவராக இருக்கிறார். இதன் காரணமாகவே அவர் நம்முடைய பாதங்களை கூட கழுவுவதை தெரிந்து கொண்டார். Imagine that. The King of Heaven would even want to wash the dust off your feet. இதை பற்றி நினைத்து பாருங்கள். உங்க காலை கொஞ்சம் பாருங்க எவ்வளவு அழுக்கா இருக்குது. இயேசு வந்து பரலோகத்துல இருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் இந்த அழுக்கான பாதங்களை கழுவுவதை அவர் தெரிந்து கொண்டார். That's how much Jesus loves you. இவ்விதமாக இவ்வளவு அதிகமாக கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். And likewise, we didn't have to open our hearts and say, yes, Jesus, I love you, Jesus. இதை போலவே கர்த்தர் இவ்வளவு அதிகமாக நம்மை நேசித்திருக்கும் போது அதற்கும் அதிகமாக நாம் அவரை ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். So the Apostle John has seen other people who are so faithful to God, they are given power in heaven. அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்திலே தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்த ஊழியக்காரர்கள் அரசாட்சியிலே பங்கு கொடுக்கப்பட்டதை காண்கிறார். You know, there are going to be billions and billions of people in heaven. பரலோக ராஜ்யத்திலே ஒரு சிறிய கூட்டம் மட்டும் இருக்க மாட்டாங்க. பரலோகத்தில் எவ்வளவு இருப்பாங்க? கோடிக்கணக்கான உலகம் எங்கிலும் உள்ள ஏற்கனவே மரித்தவர்கள் இனிமே பிறக்கிறவர்கள் அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். From all the nations of the world. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலிருந்தும் How wonderful it's going to be meeting different people in heaven. பரலோகத்துல போனா எல்லாரையும் நம்ம பார்க்கலாம். அப்படிதானே? சந்தோஷமா? Some of them are the famous people in the Bible, like Moses and Abraham and King David. மோசேயை பார்க்கலாம், ஆபிரகாமை பார்க்கலாம், தாவீது ராஜாவை பார்க்கலாம். Be able to meet John the Baptist and the Apostle Paul. யோவான் ஸ்நானனை பார்க்கலாம், பவுல் அப்போஸ்தலனை பார்க்கலாம். But most of God's people were just unknown, and they were not famous here on earth. இவங்களெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க, ஆனா நமக்கு தெரியாதவங்களும் அவங்க வல்லமையா இருப்பாங்க. But Jesus said the first will be last and the last will be first. இயேசு சொன்னார், இந்த உலகத்திலே சிறியவன் பரலோகத்திலே பெரியவனாய் இருப்பான் என்று சொன்னார். So some of the weakest and took people here on earth that nobody cared about, they were thought to be the least person. இந்த உலகத்திலே சில பேரை நமக்கு யாருமே தெரியாதாம், அப்படியே மறைஞ்சு வாழ்வாங்க எளிமையா. ஆனா அப்படிப்பட்டவங்களும் அங்க இருப்பாங்க. Some of them will be seated on amazing thrones in heaven. அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க பரலோகத்துல ஒரு பெரிய அரசாட்சி அவங்களுக்கு கொடுத்து அவங்க மாட்சிமையா உட்கார்ந்து இருப்பாங்க. And the light of Jesus will shine through them. அவர்கள் மூலமாக இயேசுவுடைய பிரகாசம் அதிகமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். Jesus gave a promise that those who share in his suffering will share in his glory. இயேசு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், என்னோடு கூட பாடுகளை அனுபவித்தீர்கள் என்றால் என்னோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். Jesus often spoke of how he would make the poor rich in faith. ஆண்டவர் எப்போதும் சொன்னார், தரித்திரர்களை அவர் ஐஸ்வரியவான்களாக மாற்றுகிறவர் என்று. Jesus spoke of a rich man and a poor beggar called Lazarus. நாம் லாசரு ஐஸ்வரியவான் கதையை நாம் வாசித்திருக்கிறோம். The rich man didn't care about God and he was cast into hell. அந்த ஐஸ்வரியவான் தேவனை பற்றிய சிந்தனை இல்லாதவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் நரகத்திற்கு சென்று விட்டார். But the poor beggar had no food to eat. ஆனால் அந்த ஏழையாக பிச்சைக்காரனாக வாழ்ந்தவருக்கு சாப்பிட கூட உணவு இல்லை. His only friends were the dogs who came and licked his sores. அந்த பிச்சைக்காரனுக்கு நண்பனாக இருந்தது அந்த தெருவில் இருந்த நாய்கள் மாத்திரம். அது எதற்காக? இவனுக்கு நிறைய புண்ணு இருந்தது, அந்த புண்ணெல்லாம் அந்த நாய்கள் வந்து நக்கி போட்டது. But when Lazarus died, God sent a special group of angels to carry Lazarus. ஆனால் இந்த ஏழை பிச்சைக்காரனான லாசர் மரித்த போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதர்களின் கூட்டத்தையே அனுப்பி அவருடைய ஆத்மாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு வரும்படியாக அனுப்புகிறார். And Lazarus was carried to the side of Abraham. இந்த லாசருவின் ஆத்மாவை அந்த தேவதூதர்கள் அப்படியே பாதுகாப்பாக கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே வைக்கிறார்கள். Abraham is one of the most famous people in the Bible. பரிசுத்த வேதாகமத்திலே ஆபிரகாம் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார். Yet Lazarus, this poor beggar, was positioned right beside Abraham. ஆனால் இந்த லாசர் வந்து எந்த ஒரு பெரிய பதவியும் இந்த உலகத்தில்
பரலோகத்தில் இல்லை. ஆனால் இந்த லாசர் மரித்த போது ஆபிரகாமின் மடியில் போகிறார். This should encourage all of us, no matter if you're rich or poor, to be faithful to Jesus. இதை குறித்து கேள்விப்படுகிற நீங்கள் அனைவரும் கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டும். நாம் ஐஸ்வர்யவான்களாக செல்வந்தர்களாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எதை குறித்தும் இயேசுவுக்கு கவலை இல்லை. நம்முடைய அன்புதான் முக்கியம். John sees these people who are dressed in white. வெண்வஸ்திரம் தரித்த ஜனங்களையும் யோவான் பரலோகத்தில் பார்க்கிறார். Sometimes in the Bible, when angels appeared to people, they appeared in shining, glorious white. பரிசுத்த வேதாகமத்திலே தேவதூதர்களுடைய காட்சியை குறித்து நாம் வாசிக்கும் போது அவர்கள் பிரகாசமான வெண்வஸ்திரம் தரித்திருந்ததை நாம் வாசிக்கிறோம். If you are faithful to Jesus, you will be more beautiful than the angels. நீங்கள் இயேசுவுக்கு உண்மையாக வாழ்ந்தீர்கள் என்றால் பரலோகத்தில் போகும்போது அங்க இருக்கிற தேவதூதர்களை விட நீங்க தான் ரொம்ப அழகா இருப்பீங்க. John then sees that there are crowns of gold on their heads. அவர்களுடைய தலையிலே தங்கமயமான கிரீடங்கள் இருந்தது. A crown belongs to like a king. கிரீடம் யாருக்கு சொந்தமானது சொல்லுங்க? கிரீடம் யாருப்பா? ராஜா. Jesus Christ is called the King of Kings. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்று அழைக்கப்படுகிறார். Jesus is the supreme king, the mighty king. இயேசு கிறிஸ்து தான் எல்லா ராஜாக்களுக்கும் மேலான அதிகாரமுள்ள ராஜாவாக இருக்கிறார். But he wants us to be the little kings under him. நாம் அவருக்கு கீழாக ஒரு சிறிய ராஜாக்களாக இருக்க அவர் விரும்புகிறார். And the Bible talks about how Jesus has made us into kings and priests for his kingdom. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். We have no chance of being in a royal family in the natural sense here on earth. இந்த உலகத்திலே நம்ம பிறந்திருக்கிறோம், ஏழையான நடுத்தரம் அப்படி வீட்டுல பிறந்திருக்கோம். யாராவது அரச குடும்பத்துல பிறந்திருக்கீங்களா? இல்ல. My ancestors come from England, but I never met the Queen or King of England. என்னுடைய மூதாதையர்களும் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வருகிறார்கள். இங்கிலாந்துல தான் அந்த விக்டோரியா ராணி எல்லாம் இருக்காங்க. ஆனா நான் வந்து அந்த ராணியை ஒரு நாள் கூட பார்க்கல. But I don't really care about kings and queens here on earth. What I care about is the kings and queens in heaven. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை ராணியை பத்தி நான் அவங்கள பார்க்கணும்னு தான் நான் கவலைப்படுறது இல்ல. பரலோகத்தில் இருக்கிற ராஜாக்களை பார்க்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகிறேன். So Jesus Christ in the Bible, he promises different rewards, and one kind of reward is different types of crowns. இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அநேக பரலோகத்தின் பொக்கிஷங்களை குறித்து சொல்லுகிறார். அதில் ஒரு பொக்கிஷம் அநேக விதவிதமான கிரீடங்களை பற்றியது. Those who long for Jesus Christ are said to receive the crown of righteousness. தேவனுக்காக வாஞ்சையாக பசி தாகத்தோடு வாழ்கிறவர்கள் நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வார்கள். I know different days you might like to wear different saris. ஒவ்வொரு நாளும் நம்ம விதவிதமான சாரி கட்டுறோம். Maybe in heaven you'll have different crowns to wear. பரலோகத்துக்கு போனா ஒவ்வொரு நாளும் விதவிதமா கிரீடங்களை மாத்தி மாத்தி வைக்கலாம். That Jesus Christ will reward you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அநேக பொக்கிஷங்களை தர காத்திருக்கிறார். And the Bible speaks of how when Jesus Christ returns to judge the world, he is wearing many crowns on his head. பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாக இந்த உலகத்திற்கு திரும்பி வரும்போது அவருடைய தலையிலே அநேக கிரீடங்கள் இருந்தன என்று வாசிக்கிறோம். I believe that these are crowns and rewards that Jesus also wants to give to his people. அவர் அமிதமாகவே அநேக கிரீடங்களையும் பிரதிபலன்களையும் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். So Jesus will take a crown and give you a special reward. ஏசப்பா தலையில நிறைய கிரீடங்கள் இருக்குது. அப்ப நிறைய இருக்கும்போது பார்க்கும்போது இந்தாங்க அப்படி எடுத்து கிரீடத்தை கொடுப்பார். And you know Jesus will never run out of crowns. இயேசுவுக்கு எப்ப அந்த கிரீடம் வந்து குறைஞ்சு போமா? எடுக்க கிரீடம் வந்துட்டே தான் இருக்கு. You know, he fed 5,000 people with just a couple of buns and a couple of fish. அவர் வந்து 5000 பேரை போஷிக்கிறதுக்கு எத்தனை அப்பம் தேவைப்பட்டுச்சு? 5 அப்பம் 2 மீன் போதும், 5000 அப்பம் வரும். So Jesus can do anything by his power. அவருடைய வல்லமையினால எவ்வளவு அப்பம் வேணாலும் வரும், எவ்வளவு கிரீடம் வேணாலும் வரும்.
And Jesus wants to give you one of his own crowns. அவருடைய சொந்த அவர் அணிந்திருக்கிற கிரீடத்தை எடுத்து உங்களுக்கு தரப்போகிறார். We are then told that from the throne of heaven comes flashes of lightning. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பிரகாசமான மின்னலை போன்ற வெளிச்சம் வந்ததை வாசிக்கிறோம். Rumblings and pearls of thunder. இடி முழக்கங்களின் சத்தத்தை நாம் கேட்கிறோம். When I was doing missionary work in Africa, I saw some powerful lightning, the fork lightning. நான் ஆப்பிரிக்க தேசத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு மின்னலை பார்த்தார். அது எல்லா மின்னலை விட பயங்கரமான ஒரு மின்னலை பார்த்தார். Also one time I saw a big storm. ஒரு பெரிய புயலையும் பார்த்தேன். It was like 10 flashes of fork lightning. ஒரே நேரத்திலே 10க்கும் மேற்பட்ட மின்னல் ஏற்பட்டால் எப்படி வருமோ அப்படிப்பட்ட மின்னல். And then again, bang, 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 all this power lightning just going everywhere. அந்த மின்னலுக்கு அப்புறமாக அப்படியே அந்த இடம் முழுவதும் அப்படியே பிரகாசமாக இருந்தது. That's also a small glimpse of what it's like in heaven, with the power of God, with lightning coming from the throne of God. அவருடைய தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள் புறப்பட்டு வரும்போது இதை போலதான் இது அதில் ஒரு சின்னதாக இருக்கு, இதை விட பல மடங்கு அதிகமாக பிரகாசமாக இருக்கும். That's what the Bible says, that flashes of lightning were coming from the throne of God. இதுதான் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள் புறப்பட்டன. So not only is there a rainbow around the throne of God, there is also the powerful lightning. தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி வானவில் மாத்திரமல்ல வல்லமையான வெளிச்சமான மின்னல்களும் இருக்கிறது. We are told that the 7 spirits, or the 7 anointings of the power of the Holy Spirit, 7 ஆவிகள் என்பது 7 விதமான தேவனுடைய ஆவியின் கிரியைகளை பற்றி பேசுகிறது. and in front of the throne there is what looks like a sea or an ocean. சிங்காசனத்துக்கு முன்பாக கண்ணாடி கடல் கோப்பான ஒரு பளிங்கு போன்ற நதி இருந்தது. And it just looked so clear and so clean. அது பளிங்கை போல சுத்தமாக இருந்தது. But then we are told about 4 special living creatures. 4 விதமான ஜீவன்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். These are creatures in heaven that we have never seen here on earth. இந்த 4 ஜீவன்கள் பரலோகத்தில் தான் இருக்கிறது, அதை நாம் பூமியிலே பார்த்ததில்லை. And these creatures are covered in eyes in the front and the back. அந்த ஜீவன்கள் அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டி. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லும் கண்ணா இருக்கு, பின்னாடி பார்த்தா பின்னாடி ஃபுல்லும் கண்ணா இருக்கு. And these creatures have 4 faces. அதற்கு எத்தனை முகம் இருக்கு? 4 முகம் இருக்கு. உங்களுக்கு எத்தனை முகம் இருக்கு? ஒண்ணுதானா? மாறவே மகத்துல 4 முகம். And it seems at different times they have a dominant face. அவைகள் அந்த முகத்தை நாம் பார்க்கிறோம், 4 முகத்தை. Sometimes like a lion, அந்த முகம் முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், or like an ox, or like the face of a man, காளைக்கு ஒப்பாகவும், மனுஷ முகம் போன்றதாகவும், or like the face of a flying eagle. பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. How can you have a face that looks like you're flying like an eagle? I don't know. I've never seen it. ஒரு முகம் எப்படி பறந்துட்டு இருக்கிற கழுகு மாதிரி இருக்கும், அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. But I think what John was seeing was so amazing and so incredible that he's finding it hard to explain with words what he's seeing in heaven. ஏன்னா பறக்கிற கழுகு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவருக்கு அது அவ்வளவு வல்லமையா இருக்குது. அதை எப்படி சொல்லி நமக்கு புரிய வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியாம அவர் தடுமாறுகிறதை நான் பார்க்கிறோம். But this kind of living creature has 6 wings. இந்த ஜீவன்களுக்கு 6 செட்டைகள் இருந்தன. In the Bible we see that there are some angels that have 2 wings. 2 செட்டைகள் உள்ள தூதர்களை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். Some angels that have 4 wings. 4 செட்டைகள் உள்ள தூதர்களை குறித்து வாசிக்கிறோம். And these living creatures that have 6 wings. இந்த ஜீவன்கள் 6 சிறகுகளை உடையதாக இருந்தது. This is to give us just a glimpse of what it's like to go to heaven. அந்த பரலோகத்திலே இந்த ஜீவன் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் சிறிதளவு யோசித்துக் கொள்ளலாம். And day and night these creatures never stop crying out. இந்த ஜீவன்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சத்தமாக ஒன்றை சொல்லிக் கொண்டே இருந்தன. This means that this is a most important message. இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருப்பதனால் அவை
இருக்கின்றன. And a most important proclamation that we need to get a revelation of. நாம் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக இது இருக்கிறது. They are saying, holy, holy, holy is the Lord God Almighty. இந்த ஜீவன்கள் சொன்னது என்னவென்றால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். And they proclaim the eternal nature of God, that He was, He is, and He is to come. இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் நித்தியமாக இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக அந்த ஜீவன்கள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் என்று சொல்லினர். God is the most glorious and mighty, powerful being. இயேசு கிறிஸ்து ஒருவரே வல்லமையிலும் மகத்துவத்திலும் மாட்சிமையிலும் பெரியவராக இருக்கிறார். God alone is the creator of the whole universe. இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. And He created this universe with a most amazing plan and purpose. தேவன் தம்முடைய அற்புதமான திட்டத்தினாலும் சித்தத்தினாலும் இந்த வானத்தையும் பூமியையும் அவை எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். And God's most amazing plan was to create creatures in His own image. தேவனுடைய மிக முக்கியமான அவருக்கு விருப்பமான ஒரு செயல் என்னவென்றால், அவருடைய சாயலாகவே மனிதனை படைத்தது. Yes, God created stars and galaxies. Yes, God created other animals, and God created plants, and God created so many things. இயேசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நட்சத்திரங்களை படைத்தார், சூரியனை படைத்தார், வானத்தை படைத்தார், பூமியை, விலங்குகளை, பறவைகளை, செடி கொடிகளை படைத்தார். But God's greatest creation was what He made in His own image. ஆனால் அவர் படைத்ததிலே மிக சிறப்பாக விசேஷமாக படைத்தது என்னவென்றால், அவரை போலவே இன்னொரு சாயலை படைத்தார். And that is the human race, that is you and me. அதுதான் மனித குலமாக இருக்கிறது. நாம் தான் அவர்கள், நீங்களும் நானும் தான். And this is the act of worship that we will also want to do in heaven. இப்படிதான் நாமும் பரலோகத்திலே தேவனை ஆராதிக்க போகிறோம். When all the people are standing before the throne of God to give God glory, எல்லா ஜனங்களும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக நிற்கும்போது, the reward that Jesus Himself gave you, the crown, you want to take it and lay it at Jesus' feet. உங்களுக்கு பிரதிபலனாக இயேசு தன்னுடைய தலையிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்த கிரீடத்தை நீங்கள் உங்களுடைய தலையிலிருந்து எடுத்து இயேசுவின் பாதப்படியில் வைப்பீர்கள். And we will say, Jesus, you are worthy of all honor, glory and praise. நாம் அவிதமாக நம்முடைய கிரீடங்களை எடுத்து இயேசுவின் பாதத்தில் வைத்து, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் ஒருவரே மகிமையும் மகத்துவத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறீர் என்று ஆராதிப்போம். Jesus deserves our worship. நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Jesus is Lord and Savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார். And how wonderful it is to be one of His children. அவருடைய பிள்ளையாக இருப்பது எவ்வளவு அதிசயமானது. We're now about to come to a time of prayer. நாம் இப்பொழுது ஒரு ஜெபத்தை செய்யலாம். And I always like to call people to make a fresh surrender to Jesus. நான் சந்திக்கிற மக்களை ஒரு புதிய அர்ப்பணிப்பில் வழி நடத்துவதை நான் வாஞ்சிக்கிறேன். I hope today that you have received the greater revelation of heaven. பரலோகத்தை பற்றிய சிறந்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டீர்களா? And that you understand how mighty and glorious Jesus is. இயேசு எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை சிறிதளவாக அறிந்து கொண்டீர்களா? And that you also understand how much Jesus loves you. இயேசு உங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார் என்று புரிந்து கொண்டீர்களா? But really we need to constantly surrender our lives to Him. நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். Seeking God's will for our lives. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தேடுங்கள். Seeking God's will for our children. நம்முடைய சிறு குழந்தைகளுக்கான திட்டம் என்ன என்பதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். And committing ourselves to be faithful and true to Jesus all the days of our lives. இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாழ்நாட்களிலும் அவருக்கு உண்மையாக வாழ்வதை தெரிந்து கொள்ளுங்கள். Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவே, Thank you that you love me. என்னை நேசிக்கிறீர். நன்றி இயேசப்பா.
away sin from my heart. என்னுடைய இருதயத்தில் எல்லா பாவங்களையும் நீர் கழுவினீர். Jesus, forgive me of every sin. ஆண்டவரே, என்னுடைய எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னியும். Jesus, come into my heart and fill my heart. இயேசுவே, என்னுடைய இருதயத்தில் வாங்க, என் இருதயத்தை நிரப்புங்க. I confess that Jesus is Lord. ஆண்டவராகிய இயேசு உண்மையான தேவன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். Jesus is my Lord. இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த தேவன். Jesus is my Savior. இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். Jesus is my King. இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜா. Jesus is my best friend. இயேசு கிறிஸ்து என்னுடைய சிறந்த நண்பர். Jesus is my stairway to heaven. இயேசு கிறிஸ்து நான் பரலோகத்திற்கு ஏறி செல்லுகின்ற படிக்கட்டாக இருக்கிறார். Make me into the strong Christian and the true Christian. இயேசுவே, என்னை உண்மையான வல்லமையான கிறிஸ்தவனாக மாற்றும். I love Jesus. நான் இயேசுவை நேசிக்கிறேன். Let's say that again. I love Jesus. நான் இயேசுவை நேசிக்கிறேன். Let's say it again and really mean it. I love Jesus. உண்மையாக முழு ஆத்மாவோடு கூட சத்தமாக சொல்லுவோம். நான் இயேசுவை